Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Paytm அக்கவுண்ட் ஓபன் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இந்த bell ஐகானை கிளிக் செய்து all இந்த ஆப்ஷனை enable செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Play Storeல Paytm ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க. நீங்க பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை Paytm ஓபன் பண்ற மொபைல்ல போட்டுருக்கணும். அப்புறம் மொபைல்ல மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் செக்யூர்லி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வர பர்மிஷனுக்கு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல்ல 2 சிம் போட்டிருக்கீங்கன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பர் உள்ள சிம்மை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வெரிஃபையிங் மொபைல் நம்பர்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் லிங்க் மை பேங்க் அண்ட் ஆக்டிவ் யூபிஐ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபைண்டிங் யுவர் பேங்க் அக்கவுண்ட்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்க பேங்க் நேமை செலக்ட் பண்ணுங்க. என்னுடைய பேங்க் கனரா பேங்க், நான் அதை செலக்ட் பண்றேன். உங்க பேங்க் நேம் ஷோ ஆகலைன்னா இந்த ஆட் அக்கவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்க பேங்க் நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க செட் யுவர் யூபிஐ பின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் டெபிட் கார்டு, செகண்ட் ஒன் யூஸ் ஆதார் கார்டு. நீங்க பேங்க் அக்கவுண்ட்லயும் ஆதார் கார்டுலயும் சேம் நம்பர் கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த ஆதார் கார்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி யூபிஐ பின் செட் பண்றீங்களா இல்ல ஆதார் கார்டு யூஸ் பண்ணி யூபிஐ பின் செட் பண்றீங்களான்னு கேக்குது. நான் இதுல டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் டு செட் யூபிஐ பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பேங்க்லேருந்து 6 டிஜிட்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணலைன்னா நீங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் செட் 6 டிஜிட் யூபிஐ பின், உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 6 டிஜிட்ல யூபிஐ பின்னை செட் பண்ணுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின், இதில் இப்போ செட் பண்ண யூபிஐ பின்னை திரும்பவும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க யூபிஐ பின் செட் ஆயிடுச்சு. இனி பேக் வந்துட்டு இதுல பேங்கிங் அண்ட் பேமெண்ட்ஸ் இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்றது எப்படின்னா இந்த பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேராக இருக்க செக் பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல நீங்க செட் பண்ண யூபிஐ பின்னை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ Paytm அக்கவுண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.